வணக்கம். செந்தன தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் தார்மிகா ஞானநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்கள். தையிட்டியில் மீண்டும் சட்டவிரோத கட்டிடம். ஆலியவளை பகுதியில் பெருமளவான கஞ்சா மீட்பு. தேசப்பந்து தென்னகோன் சிறையில் இருந்து விடுத்த அறிவிப்பு. K8 ரக விமானங்கள் ஆய்வு செய்ய இலங்கை வரும் குழு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 2 போலீசாரால் கைது. இதுவரை 27 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவு. சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு போதைப் பொருளுடன் சென்ற 14 பேர் கைது. தொடர்வன இனி விரிவான செய்திகள். இன்றைய தினம் யாழ்ப்பாண நகர் பகுதியில் 2 இளைஞர்கள் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ் மாவட்ட போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 850 மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டது. சந்தேக நபர்கள் 22 மற்றும் 23 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தையிட்டியில் சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் அனுரா அரசின் அனுமதியோடு மீண்டும் ஒரு சட்டவிரோத கட்டடம் கட்டப்பட்டு இன்று திறப்பு விழா நடாத்தப்படுகிறது. அனுமதியின்றி புதிதாக கட்டப்பட்டு இன்றைய தினம் திறப்பு விழா செய்யப்படுகின்ற கட்டடத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ் வடமராட்சி கிழக்கு ஆலியவளை கொடுக்குழாய் பகுதியில் இன்று அதிகாலை ராணுவ புலனாய்வு துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ராணுவ புலனாய்வு துறையினர் மருதங்கனி போலீசாருடன் இணைந்து சுற்றி வளைப்பில் மேற்கொண்டிருந்தனர். இதில் 40 பொதிகள் கொண்ட சுமார் 80 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளன. புலனாய்வாளர்களின் வருகையை அறிந்து கடத்தல்காரர்கள் கேரளா கஞ்சாவை கைவிட்டு சென்றுள்ளனர். கைப்பற்றப்பட்ட கேரளா கஞ்சா மருதங்கனி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேலதிக கஞ்சா பொதிகளை கடத்தல்காரர்கள் மறைத்து வைத்திருக்கலாம் என நோக்குடன் கடற்படையினர் போலீசார் தேடுதல் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தடுப்பு காவலில் உள்ள காலத்தில் வீட்டிலிருந்து உணவு பெறுமாறு விடுவித்த கோரிக்கையை மறுபரிசீலனை செய்வதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசநாயக்க தென்னகோன் தனது இல்லத்திலிருந்து உணவு கொண்டு வருவதற்கு முறையாக அனுமதி கோரியுள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் அவரது கோரிக்கையை ஆதரிப்பதற்கான சரியான காரணங்களை வழங்குமாறு திணைக்களம் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதற்கான தகுந்த காரணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் சிறை அதிகாரிகள் அவருக்கு வீட்டில் இருந்து உணவை பெற அனுமதிப்பதற்கான தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று திசநாயக்கா கூறியுள்ளார். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான அனைத்து K8 ஜெட் விமானங்களிலும் நிலையான ஆய்வு நடத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வாரிய பொளவில் K8 ஜெட் விமானம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட K8 ரக ஜெட் விமானங்கள் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார். தேவைப்பட்டால் வெளிநாட்டு ஆய்வு குழுக்களை வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. விமான விபத்து குறித்து 7 பேர் கொண்ட குழு விசாரணை நடத்தி வருகின்றது. துபாயில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வருகை தந்த 2 போலீசார் கைது செய்துள்ளனர். சட்டவிரோதமாக நாட்டுக்கு சிகரெட்டுகளை கொண்டு வந்த 2 நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் போலீஸ் போதைப் பொருள் பணியகத்தின் விமான நிலைய பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் குருநாகலைச் சேர்ந்த 41 வயதுடைய சந்தேக நபரிடமிருந்து 10,000 சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றொரு பெண் சந்தேக நபரிடமிருந்து 23,600 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீஸ் முன்னெடுத்து வருகின்றது.
2025 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் மார்ச் 23ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 27 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த 27 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 22 பேர் கொல்லப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். வெலிகம, அங்கிகல்ல, நெவினுவர, ஹல்கிச, தொடாங்கொட, மன்னார், அம்பலாந்தோட்டை, காளி, கொட்டாஞ்சேனை, மினுவாங்கொடை, மித்தெனியா, யாஎல, கம்பகா, வெளிவேரியா, மிதிக்கம, அம்பலாங்கொட, நொவுந்தர உள்ளிட்ட பல போலீஸ் பிரிவுகளில் இந்த 27 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. சிவனொளி பாத யாத்திரைக்கு போதைப் பொருட்களை எடுத்துச் சென்ற சிலர் கைது செய்யப்பட்டதாக கட்டன் பிரதேச போலீஸ் கண்காணிப்பாளர் பிரதீப் வீரசேகர தெரிவித்தார். சந்தேக நபர்கள் ஹாஷிஷ், கஞ்சா கலந்த கஞ்சா மாத்திரைகள் மற்றும் புகையிலை கலந்த மாவா ஆகியவற்றை வைத்திருந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் சந்தேக நபர்கள் 25 தொடக்கம் 40 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் அவர்களை அட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையில் அதிகமான ஒளி சாதனங்கள் பொருத்தப்பட்ட சிவனொளி பாதை யாத்திரிகளை ஏற்றிச் சென்ற பல தனியார் பஸ்களையும் போலீசார் சோதனையிட்டனர். மேலும் இந்த பஸ்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக சாதனங்களை அகற்றி அப்புறப்படுத்துமாறு பஸ் ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செந்தனலின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.